படைப்புகளையும் படைக்கும் பிரம்மதேவருக்கு ஒரு சமயம் பயங்கர குழப்பமாக இருக்குது. அவரால படைப்பு தொழிலை செய்யவே முடியல. அந்த குழப்பத்தை போக்குவதற்காக விநாயகரை நினைத்து பிரார்த்தனை செய்றாங்க. அதுக்கப்புறம் விநாயகர் அவருக்கு காட்சி தந்து என்ன அருள் வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. அவரும் அவருடைய பிரச்சனைய சொல்றாங்க. உடனே விநாயகர், சரி, உங்களுக்கு என்னுடைய 2 சக்திகளை நான் தரேன். அதை வச்சு நீங்க எப்பயும் போல எந்த தடங்களும் இல்லாம உங்களுடைய வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 சக்திகளையும் தராங்க. அவை ஞான சக்தி, கிரியா சக்தி. இந்த 2 சக்திகளும் தேவதைகளாக மாறி பிரம்மதேவனுக்கு மகள்களாக பிறக்கிறாங்க. அவங்க சித்தி, புத்தி. மகள்கள் பிறந்ததுக்கு அப்புறமே பிரம்மதேவர் எந்த ஒரு தடங்களும் இல்லாம அவர் படைப்பு தொழிலை செஞ்சுக்கிட்டே வராங்க. அவங்க 2 பேரும் திருமணமாகும் வயதிற்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு நல்ல வரனை பார்க்க சொல்லி நாரதர்கிட்ட பிரம்மதேவர் சொல்றாங்க. நாரதரும் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கறாங்க. அப்போ அவருக்கு விநாயகர் தான் இவங்களுக்கு சரியான வரனாக இருக்க முடியும் அப்படின்னு முடிவு செஞ்சு விநாயகர் கிட்டயே போய் இந்த விஷயமாக பேசுறாங்க. அப்போ விநாயகர் இருந்துட்டு, என்னுடைய பிரம்மச்சரிய விரதத்தை கலைப்பதற்காகவே நீங்க இதை செய்றீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. உடனே நாரதரும், அப்படிலாம் இல்ல, இந்த 2 சக்தியான அந்த தேவதைகளும் உங்களுக்கு உரியவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே விநாயகரும், சரி, எனக்கு இந்த திருமணத்துல சம்மதம்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த பிரம்மதேவர் கிட்ட வந்து நாரதர் சொல்றாங்க. அப்போ பிரம்மதேவர் யோசிக்கிறாங்க, பிரம்மச்சரிய விரதத்தில் இருக்கும் விநாயகர் திருமணம் செஞ்சுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. நாரதரும் அவரே சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் திருமணமும் நடக்குது. அந்த திருமணத்திற்கு வந்த பல தேவர்களுக்கு இருந்த குழப்பமே, விநாயகர் எப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாக தான் இருந்தது. பிரம்மச்சரிய விரதத்தில் இருக்கேன்னு சொல்றவங்க எப்படி திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சித்தி, புத்தி 2 பேருமே முன்பு இருந்த அந்த ஞான சக்தி, கிரியா சக்தியாக மாறி விநாயகருக்குள்ளே வந்து ஐக்கியமாகறாங்க. இதை எல்லாரும் பார்க்கறாங்க. அப்ப அவங்களுக்கு புரியுது, முன்பு விநாயகர் கிட்ட இருந்து போன அந்த தேவதைகள் மறுபடியும் விநாயகரையே வந்து அடைஞ்சிட்டாங்க. அதுதான் இந்த திருமணத்திற்கான அர்த்தம் அப்படிங்கறத எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. பிரம்மதேவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவருடைய மகள்கள் மறுபடியும் விநாயகரை அடைந்ததை நினைத்து. இந்த 2 தேவதைகளும் எப்பொழுதும் விநாயகருடன் இருந்து விநாயகரை வணங்கும் அனைத்து பக்தர்களுக்கும் ஞான சக்தியையும் கிரியா சக்தியையும் வழங்கிக் கொண்டே இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.